நான் பரமன் கிட்ட அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொன்னேன். அதான் அவன் என் கூட கிளம்பி வந்துட்டான். ஆனா உங்க முன்னாடி மாத்தி பேசிட்டு போறான். கூடி சீக்கிரமே நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழதான் போறோம். என்னங்க, எனக்கு மயக்கமா வருது, என்னால முடியல. என்னன்னு தெரியலமா, நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நீ சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். காந்திமதி, இங்க பாருமா, நீங்க இப்போ உடனே ஆபரேஷனுக்கு தேவையான படத்தை ரெடி பண்ணுங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு இங்க இருந்து போ. என்னப்பா இது, நான் என்ன பண்ணேன்? அசோக அப்படி பண்ணவனோட நீ போய் வாழ்றன்னு சொன்னவதானே? வீட்டை விட்டு கிளம்பி போனல. நான் அம்மாவை பாக்கணும்பா, ப்ளீஸ். பழசெல்லாம் பேசுறதுக்கு இப்போ டைம் இல்ல. என்ன பெரியப்பா பேசுறீங்க? இளமதி உங்களை சொந்த அம்மா அப்பாவை விட ஒரு படி மேலதானே வச்சு பாத்திருக்கா. நாங்களும் அசோக்கை விட ஒரு படி மேலதான் இளமதிய வச்சிருந்தோமா. ஆனா இவ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் தரேன், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கே. உங்க பேர்ல இருக்க சரி பாதியான வீட என் பேர்ல எழுதி கொடுங்க, நான் உங்களுக்கு பணத்தை தரேன். நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. இடத்த எனக்கு எழுதி கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். என் பேர்ல எழுதி கொடுத்தாலும் நீங்க அங்க தாராளமா தங்கிக்கலாம். நான் ஆதரவே இல்லாம அந்த வீட்டுக்கு போனேன். அவங்க எவ்வளவு நாள் எனக்கு சோறு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம உதவணும்.